Good morning, everybody. Welcome to the LME live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரம் மண்டே அன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே லைவாகவே அனலைஸ் பண்றோம். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, ஸோ குயிக்கா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ள நம்ம நேரம் நிஃப்டியை தொடர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம இங்க பார்த்துடணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ என்ன அப்படின்றதையும் நான் குயிக்காவும் கூட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ இன் தி நெகட்டிவ் டெரிட்டரி. ஸோ இப்போ வந்து இந்த யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் இந்த வார் அப்படின்றது இப்போ ஏற்கனவே we are on the 9th day. ஸோ இந்த 9th day இம்பாக்ட் அப்படின்றத எப்படி பார்க்குது இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 9th டேல முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா முடியல. இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து என்ன பண்றாங்க, ஆல்மோஸ்ட் தேவர் க்ளோஸ்ட் அப்படின்றதா ஒரு நியூஸ் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் தேவர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது தென் தட் ஆயில் பிரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டட் ஸ்பைக்கிங். ஸோ ஆயில் பிரைஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ வந்து ஆயில் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய 110 இந்த ரேஞ்சில் மார்க்கெட்ல இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போதைய நிலவரம் அப்படின்றத கூட சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆயிலோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்காக நான் ஜஸ்ட் ஐ டேக் யூ டு தி மார்க்கெட். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட ஸ்கிரீன்ல உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் பற்றிய தகவல் தெரியணும். இதுல டவ் ஜோன்ஸ் ஏற்கனவே வந்து 1.69% டவுனா இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. S&P 500 1.3. இது வந்து இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கண்டினியூஸ்லி இட் இஸ் ஃபாலிங். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் யூ நோ வெரி வெல். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம லைவ் மார்க்கெட்லேயே வந்தாச்சு. there was some recovery happening after the big fall. Then coming to the oil price, commodity அப்படின்னு வரும்போது Brent crude வந்து $108.75 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வி ஃபோக்கஸ் crude versus டாலர். இப்போ டாலர் பொறுத்த வரைக்கும் இப்போ 99 அப்படின்றதுல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து மேட ரிமார்க்கபிள் ரெக்கவரி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 92ல இருந்தது, இப்போ 99 மாறி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். கான்ட்ரரி டு தட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து இன்னும் ஃபர்தர் வீக்கனிங் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான், ஆயில் பிரைஸ் அந்த டாலர் இண்டெக்ஸ், இது ரெண்டு தான் மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஐ பேக் டு அவர் டிஸ்கஷன். இப்போ வந்து நமக்கு ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆயில் பிரைஸ் எங்க போயாச்சு, இப்போ $108 இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பெர் பேரல். ஆக்சுவலி 111 கிட்ட அது போயிட்டு 108 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வேளை இது வந்து இன்னும் தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்றது அடுத்த சினாரியோ. சப்போசிங் இது வந்து இன்னும் the war extends till ஏப்ரல், நம்ம ஏப்ரல் 2026 வரைக்கும் அது இழுத்துச்சு அப்படின்னு சொன்னா ஆயில் வந்து லைக்லி டு ஜம்ப் டு $150 பெர் பேரல் அப்படின்றத ஒரு தகவலா வருது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. இப்போ வந்து யூஎஸ்டி நிலைமையும் 99ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். தட் இஸ் ஆல்சோ பிக் ஸ்பைக். இப்போ இது ரெண்டு தான் இப்ப நம்ம ஒரு யார்ட் ஸ்டிக்கா பார்க்கணும். ஒருவேளை இது $150 நோக்கி போகும்போது இது என்ன பண்ணலாம், 105, 109 அதை நோக்கி கூட நகரலாம். ஆல் ஆர் நாட் குட் ஃபார் தி ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ திஸ் ஆர் ஆல் பிக் நெகட்டிவ் ஃபார் அவர் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து எங்கே போலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க குறிப்பா நெக்ஸ்ட் 2 to 3 years மினிமம் ஹோல்டிங் பீரியட்ல நம்ம வைக்கும்போது ஆல் ஃபால் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வரோம். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும், ஆல்வேஸ் புக் சம் ப்ராஃபிட் ஆர் கன்வெர்ட் யுவர் ஸ்டாக் டு மணி. ஸ்டாக் டு மணி மாறுறது அப்படின்றது கொஞ்சம் லேட். இது
ஆக்சுவலா இது தரை தட்டியாச்சானா இல்ல வி ஆர் த மிடில் ஆஃப் த ஸ்ட்ராங் அப்படி சொல்ற மாதிரி நம்ம நடுவுல இருக்கிறோம். இன்னும் அடுத்த கட்ட இறக்கங்களும் வரலாம் அப்படின்றதா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ குயிக்கா நான் வந்து மார்க்கெட் குள்ள வந்துடுவோம். மார்க்கெட் அனாலிசிஸ் குள்ள போயிடலாம். நான் வந்து உங்களுக்காக ஐம் ஜஸ்ட் ஷேரிங் த சார்ட். ஸோ முதல்ல நம்ம இந்தியா விக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்தியா விக்ஸோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்தியா விக்ஸோட சார்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே இது வந்து நான் கடந்த சில தினங்களாகவும் போன வாரமும் நான் சொல்லியிருந்தேன். முக்கியமான ஒரு எல்லை இது. இதை தாண்டி மேல போக ஆரம்பிச்சதுன்னா ஸ்பைக்கிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். 16 உடைச்சு இப்ப எங்க வந்தாச்சு 23க்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ பிக் ஸ்பைக். இது எண்டா அப்படின்னா சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் இது வந்து டைரக்டட் லேட்டர் டு தி அன்சர்டனிட்டி. அந்த அன்சர்டனிட்டி இன்னும் இந்த வார் கண்டினியூ ஆகும்போது அதனுடைய ப்ரீவியஸ் பீக் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த 30 நோக்கி கூட நகரலாம். எனிதிங் அபவ் 30 மார்க்கெட் வில் பி இன் அ பிக் சூப். ஸோ இப்போ ஆஸ் சச் அப்படின்னா நிலவரம் சொல்லிட்டேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து யூ பெட் ஆன் இப்போ இந்தியா அப்படின்றது வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஸோ கரண்ட் சினாரியோ இது மாதிரியான இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்த்துட்டே வரும். இப்போ ஆயில் பிரைஸ் ஏறது பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த இம்பாக்ட் என்ன அப்படின்னா எஃப்ஓஎம்சி மீட் நடக்குது. ஸோ அந்த மீட்ல சாதாரணமா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ அது இப்போதைக்கு அது இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்றது இல்லை. பட் கான்ட்ரரி டு தட் இந்த வார் சிச்சுவேஷன் அப்படின்றது என்ன பண்ணும், வார் இன்ஃபிளேஷன் இதை சொல்லுவோம். அந்த இன்ஃபிளேஷனை கூட்ட போது அந்த வார் இன்ஃபிளேஷன் கடுமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கு பதிலா என்ன கூட நடக்கலாம், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் கூட நடக்கலாம். ஸோ அது ரொம்ப நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு சினாரியோ இருக்கு. இதெல்லாம் வந்து இடைக்கால நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க இது வந்து பாட்டம் அவுட் ஆகுதோ, ஸோ ஆஃப்டர் எனி சீஸ் ஃபயர், ஆஃப்டர் எனி சீஸ் ஃபயர் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தேர் ஷுட் பி அ வி ஷேப் ரெக்கவரி. இதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம போய் பாட்டம்ல விற்கிற ஒரு நேரம் மார்க்கெட் என்ன ஆகும், ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ சீஸ் ஃபயர் இஸ் த கீ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த சார்ட். நான் இப்போ மீண்டும் சார்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறோம், இப்போ 23ல இருக்கக்கூடிய இந்தியா விக்ஸ் 30 நோக்கி கூட நகரலாம் அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ தட் வே இட்ஸ் நாட் கோயிங் டு பி இமீடியட்டா நமக்கு கூலாகக்கூடிய இடத்துல இப்போ இப்போதைக்கு இல்லை. ட்ரம்ப்பும் ஈகோயிஸ்டா தான் இருக்கிறாரு. ஈரானும் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்துட்டா அந்த பேரும் கொமினினே முடியாது, இன்னும் எரிச்சல் விட்டக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால ஒரு கொமினி போய் இன்னொரு கொமினி வந்துட்டாரு, ரெஜிம் சேஞ்சே நடக்கல அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா தட் வில் பி அ பிக் ப்ளோ ஃபார் ட்ரம்ப். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஐல் கம் டு அவர் நிஃப்டி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட நிலைமையை நம்ம கொஞ்சம் பிக் பிக்சர்ல இருந்து பார்க்கணும். ஐல் பிரிங் இன் நிஃப்டி ஸ்பாட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ நிஃப்டி 50யோட நிலைமை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இதில் ஃப்ரெஷ் லுக் எல்லாத்தையுமே நான் தூக்கிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீக்லி சார்ட்ல இருக்கிறோம். ஸோ இது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் விழுந்த ஆரம்பிச்சது பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். அதன் பிறகு பெரிய கேப் டவுன் அண்ட் ஸ்டார்டட் ஃபாலோயிங். இந்த வாரமும் பெரிய கேப் டவுன்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு எங்க நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடம், முதல் இடம் இதான். முதல் இடம் இதான். இந்த இடத்துல இருந்து அது ரீபவுண்ட் ஆகணும். ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததா நம்ம எங்க இது பார்க்கலாம் அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் இங்க வரலாம். ஓகே, ட்ரம்ப் கேண்டில் தான் நமக்கு அந்த ஏப்ரல் 7th அன்னைக்கு வந்த அடுத்த லோ அப்படின்றது இந்த ட்ரம்ப் கேண்டில் ஏரியா தான். ஸோ திஸ் ஏரியா நம்ம வந்து கவனமா கையாளணும். இதுதான் வந்து நமக்கு கடைசி இடம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போன வாரமே நான் உங்களுக்கு குறிப்பிட்ட எல்லையை உடைச்சா 800 புள்ளிகள் இறங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 800 புள்ளி வந்தாச்சு. ஸோ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். பிக் பிக்சருக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம குயிக்கா இன்னைக்கு ட்ரேடுக்கு போயிடலாம். அதுக்காக நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் உள்ள போறேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு ட்ரேடுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன நடக்குது காலையில இருந்து அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் வெரி வீக், தெர் இஸ் நோ டவுட்.
ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னையோட அந்த ஹை அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ல இன்னும் இருக்கிறத பார்க்குறோம் 24,047. ஸோ 24,050 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு காலையில இருந்து அப்படின்னு பார்க்கும்போது என்னாச்சு, பெரிய கேப் டவுன் ஆன பிறகு இட் வாஸ் ஹோல்டிங் அந்த அந்த இந்த பாட்டம் ஏரியாவை ஹோல்ட் பண்றதை பார்க்குறோம். இந்த பாட்டம் அதே மாதிரி இப்போ மேலே இன்னையோட ஹை அப்படின்றது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அது கொடுத்துடுச்சு. அதனால இந்த ரேஞ்ச் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த சமயம் எப்படி இருக்கலாம், இந்த கீழே இந்த லெவலும் மேல இந்த லெவலும் தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃபார் சம் ரீசன் நாளைக்கு அந்த வீக்லி எக்ஸ்பைரி முன்னிட்டு கூட அவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு ஸ்பைக் கொண்டு வரலாம். அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ரைஸா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வில் கோ வித் தி ட்ரெண்ட். இப்போதைக்கு கையில நமக்கு இந்த 2 இடம் தான் இருக்குது. இதை எப்படி கையாடுறது அப்படின்றது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ராடே லோல இருந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது பார்த்தோம். இட்ஸ் மேக்கிங் அ ஹையர் டாப் ஹையர் பாட்டம். தட் இஸ் ரியலி அ குட் சைன். இன்ட்ராடே பண்றவங்களுக்காக வாங்கி வைக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் அது கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு வீக்னஸ் அப்படின்றது அந்த அந்த 3 டாப் ஃபார்ம் ஆகி முடிஞ்சாச்சு. இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது எந்த மாதிரியான ஒரு வால்யூம் கொடுத்து நம்ம எங்க இதை எடுக்கலாம். ஸோ ஓவரால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் அது பிரேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த லோ ஏரியா அது பிரேக் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி ஏறும்போது பிரேக் டவுன் செல்லுக்கு கூட அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். பட் இங்க ஒரு ட்ராப் இருக்கு. ஸோ இந்த ட்ராப் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணணும். ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஐ எம் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் ட்ராப். திஸ் இஸ் த ட்ராப் ஏரியா நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ராப் ஏரியான்னு சொல்லும்போது இங்கிருந்து ஒரு 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 பவுன்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது சொல்றோம். ஏன்னா இந்த உடைச்ச உடனே செல்லர் ஷார்ட் செல் பண்றவங்க எல்லாருமே இங்க ட்ராப் ஆயிடுவாங்க. அதனாலதான் இது வந்து ஒரு பியர் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம ஒருவேளை நம்ம சின்னதா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். 28,835 அதை நான் மார்க் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம 28,895 இங்க வரும்போது நம்ம பை பண்ணி பார்க்கலாம். 23,895 அண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம 40 பாயிண்ட் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். This is the area we can think about taking some long. அதே மாதிரி இந்த இடம் வரும்போது இப்போதைக்கு ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இஸ் ட்ரேடிங் அட் 23,862. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 82-83 பாயிண்ட் பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்குறோம். ஓகே, தட் இஸ் குட் பிரீமியம் ஸ்டில். ஃபியூச்சர்ஸ் வந்து பிரீமியத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால ஸ்டில் மார்க்கெட் வந்து ரெகுலர் மூவ்மெண்ட்ல தான் இருக்குது. ஸோ பை ஏரியா இங்க. ஸோ நம்ம என்ன கால் ஆப்ஷன் எடுக்கலாம், இங்க வந்து 23,750 23,800 கூட எடுக்கலாம். ஆனா நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுக்கணும். we can buy 23,800 C next week. Expiry stop loss 20 points. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இது பை இடத்துல வச்சுக்கலாம். மேல என்ன நடக்கலாம் அப்படின்றதை பார்க்கலாம். இது வந்து அந்த டேவோட ஹை ஏரியாக்குள்ள ஒரு கேம் நடக்கலாம். எப்பயாவது ஒரு ஸ்பைக் வந்தது கட கட கடன்னு ஏறிச்சு அப்படின்னா நம்மளுடைய செல்லிங் ஏரியாவை எதை எடுத்துக்கலாம், ஆல்மோஸ்ட் இந்த இடம் 24,030 இந்த ஏரியா வந்தா நம்ம ஷார்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே அது கீழே இறங்கலாமா, இறங்கலாம் தான். பட் இப்போ என்னன்னா என்ன ஸ்டாப் லாஸ் போட்டாலும் மேல இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடும். அதனால நம்ம வந்து நமக்கு ரொம்ப சேஃபான இடத்தை நோக்கி போறோம். 24,030 and the stop loss will keep 40 points. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்க வந்து நம்ம புட்டு கூட ட்ரை பண்ணலாம். You can take 24,000 and the stop loss 40 points. ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நடுவில் எங்கேயுமே கையை வைக்காம இருக்கிறது நல்லது. 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் இதுக்கெல்லாம் கையை வைக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடும்.
ஸோ அதுக்காக நம்ம அப்ராப்ரியேட்டான ஒரு இடத்துக்கு தான் வெயிட் பண்ணி அதில் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகே, நம்ம வி ஹவ் சோசன் அ வெரி சேஃப் பிளேஸ். அதுக்கு முன்னாடியே கூட இங்கே வந்து திரும்பலாம் 24,000ல. பட் நம்ம ஒரு நல்ல ஸ்பைக் அடிச்சா சேஃப் அப்ளை பண்ணுவோம், இல்லைன்னா நோ ட்ரேட். ஸோ நிறைய ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம லிமிட்டடாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. நோ ட்ரேடுனாலும் கூட நல்லது when you are not comfortable. இது வந்து நம்ம நிஃப்டிக்காக பார்க்குறோம். குயிக்காக பேங்க் நிஃப்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட் மீ கோ டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இஸ் அனதர் ஒர்ஸ்ட் அஃபெக்டட் சினாரியோ. எல்லாமே செல்லரா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம 60,140 கீழவே செல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அது கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி there is a big gap down and ஸோ இந்த மாதிரி இந்த மூவ்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து மாற்றுறவங்க எல்லாருமே சின்ன ஸ்டாப் லாஸ் போடுறவங்க எல்லாருக்கும் கால்லேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், புட்டுலேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ அதனால வெயிட் ஃபார் தி அப்ராப்ரியேட் பிளேஸ் அண்ட் டேக் அ கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற இடத்துல மட்டுமே நம்ம இதை ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு we will just try where we can make an entry. ஸோ ரெண்டு இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து இங்க ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிட்டு அது பிறகு மேலே ஏறினதையும் நம்ம பார்க்குறோம். கீழே இறங்கி வந்தால் நமக்கு இந்த இடம் தான் வந்து சேஃபான பெட். சேஃப் பெட். அதனால நம்ம ஷார்ட் பண்ணலாமா இங்க எங்கேயாவது வந்தா அப்படின்றதையும் கொஞ்சம் கவனமா கையாளலாம். ஏன்னா நடுவில் ஒரு இந்த இடம் தான் வந்து இது வந்து புல்ஸ் ட்ரைங் டு ஹோல்ட் திஸ் ஏரியா. இந்த இடம் ரொம்ப கிளம்சியா இருக்கு பாருங்க. ஸோ தட் இது இப்படி வந்து வந்து வேலை போய் இந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும், ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதனால இதை கொஞ்சம் தொடர்றதுக்கு யோசனையா இருக்கு. மற்றபடி லெட் இட் யா, இது வந்து ஹை ரிஸ்க் ஏரியா, அதை நான் மார்க் பண்றேன். ஹை ரிஸ்க் ஏரியா people want to buy. ஸோ இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஏரியா. இதுல இருந்து ஒரு ரீபவுண்ட் வரலாமா? ஒரு சின்ன ரீபவுண்ட் வரலாம். ஓகே, இந்த சின்ன ரீபவுண்ட் ஒன்று இங்க வரலாம். இந்த ஏரியா பூரா ஏற ஏற செல்லு தான் ஜென்ரலி. ஏற ஏற செல்லுன்னு போது நான் இன்னும் கொஞ்சம் செல்லு கூட ஒரு இடத்த நான் மார்க் பண்றேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்தாங்க அப்படின்னா பிளான் டு கோ ஷார்ட். ஏறி வந்தா நம்ம 56,120 we are sellers. நான் மார்க் பண்றேன். கொஞ்சம் இதுவும் ரிஸ்கியானதான், பட் மேல ஒன்று எடுக்கணும் ஸ்பைக், அதை பார்க்கலாம். இப்போதைக்கு 56,120 sell at 56,120 and will keep a stop loss of 70 points. யூஸ்வலாக நம்ம 60 கூட யோசிப்போம், இன்னைக்கு 70, 80 வரைக்கும் போக வேண்டியிருக்கு. பிகர் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம முக்கியமான இடம். இந்த இடத்துல வரைக்கும் இதனுடைய ஸ்பைக் போன ஸ்பைக் இருக்கு பாருங்க 322. இந்த மாதிரியான ஒரு மூவ் கூட வரலாம் இந்த ஏரியாவை நோக்கி. 300 கிட்ட வரைக்கும் போகலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 200ல எக்ஸிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா இந்த டிப்பை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும்போது எஸ், இந்த 25,270 ஒரு செல் ஏரியா தான், அதையும் நான் மார்க் பண்றேன். ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த இடம் கிடைச்சாக்கா we will sell at 25,290 and the stop loss again 70. இது வந்து சேஃப் பெட். மேல இருக்கிறது வந்து ஒரு சேஃப் பெட், இங்க இருக்கிறது வந்து ஹை ரிஸ்க். இது எல்லாருக்குமானதல்ல, மேல இருக்கிறது நம்ம யோசிக்கலாம். அதனால பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் we will plan to take இங்க வரும்போது even we can plan to buy 25,000. Sorry, this 50. This 56,000. 56,295.
ஸோ இந்த இடத்துல நம்ம 56,000 புட்டை கூட பார்க்கலாம். பிரீமியம் ரொம்ப ஹையா தான் இருக்குது இப்போ. பிகாஸ் ஆஃப் ஹை வாலட்டாலிட்டி நம்ம ஸ்டாப் லாஸ் இங்க வில் கீப் 35 பாயிண்ட்ஸ். வாலட்டாலிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ பிரீமியம் ஆல்சோ வெரி ஹை. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீ வைக்கிற சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரிகர் ஆயிடும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த இடத்துல லாங் அண்ட் ஷார்ட் போகலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். நடுவில் போட்டிருக்கிற இந்த இன்டர்மீடியட் ஏரியா இட் இஸ் இதுல இருந்து ஒரு சின்ன மூவ் கிடைச்சா யூஸ் பண்ணலாம்னா பண்ணி பார்க்கலாம், பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ கமிங் பேக் நம்ம இந்தியா விக்ஸையும் ஜஸ்ட் குயிக் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இந்தியா விக்ஸ் டுடே. ஓகே, ஸோ இந்தியா விக்ஸ் இன்னையோட நிலவரத்தையும் நான் ஒரு தடவை சும்மா கண்ணில் பார்த்துடுறேன். ஓகே, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து ஏறக்குறைய அதனுடைய ஹை அது ஆல்மோஸ்ட் முடிச்ச மாதிரி இருக்குது. அன்லெஸ் அதர்வைஸ் ஃப்ரெஷ் எஃப்ஐ செல்லிங் வந்தாலும் ஒழிய. ஸோ இப்போதைக்கு அந்த 24.5 அப்படின்றது நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ அது தாண்டாத வரைக்கும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அட் 24.50. திஸ் இஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை நம்ம இதை உடைக்கலன்னா திஸ் இஸ் அ பை ஏரியா. இங்க வரும்போது நீங்க என்ன பத்தி யோசிக்கலாம், யூ கேன் பிளான் டு buy futures and buy options. ஆப்ஷன்ஸ்னா கால் ஆப்ஷன். ஓகே, இந்த இடம் வரும்போது அது மாதிரி யோசிக்கலாம். we are correlating with the India VIX and the spot market. இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க பை கொடுத்துருக்கேன். ஒருவேளை இது இங்க ஏறி வரும்போது இது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா இங்க ரீச் பண்றது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம். அதே நாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே நிக்குது, இங்க நமக்கு பை வந்தாச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இது ஒரு ஜர்க் கொடுக்கும்போது வேகமா கீழே வரும். ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கரண்ட்லி ஸோ இந்த 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 ஏரியா தான் அது வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏரியா இந்த செல் ஏரியா இது ரெண்டு தான் பார்க்கலாம் க்ளோஸா பண்றவங்களுக்கு. மற்றபடி வெயிட் நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றதுக்கு பதிலாக ட்ரேட் பண்ணாம கூட இருக்கலாம்ன்றதும் ஒரு வியூவா எடுத்துக்கணும். ஸோ நான் எல்லாத்தையுமே ஒரே பேஜ்ல வர மாதிரி வைக்கிறேன். ஓகே, இங்க வேணா பைக்கும் போட்டு வைக்கிறேன் 55,655. ஸோ இது வந்து கீழே வரும்போது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். This is the buy area for us. Buy at 55,655. அதே மாதிரி கால் ஆப்ஷனும் நம்ம எடுக்கலாம். கால் we can take 55,700 call. Stop loss 35. ஓகே, நான் எல்லாத்தையும் ஒரே பேஜ்ல வச்சிருக்கிறேன் இப்போ. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வேலை பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்துச்சுன்னா நமக்கு இந்தியா விக்ஸ் இந்த 24.5 வரும்போது எல்லாமே பை 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 ஃபார் டுடே ஒன்லி. ஸோ அது மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்து மேக்ரோ ஃபேக்டர்ஸே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸ் தான் கோயிங் டு drive the market, right? Interest rate from FOMC என்ன கமெண்ட்ஸ் வருது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆயில் ரேட்டையும் USD INR-ஐயும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியா நமக்கு கவனமாக பார்க்க வேண்டிய ஏரியா. ஸோ ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு என்ட்ரி கரெக்டாக இருந்தால் தான் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாது. இல்லைன்னா எனிவேர் யூ பை எனி பாயிண்ட்ஸ் யூ புட் ஸ்டாப் லாஸ் லைக் டு ட்ரிகர். பி கேர்ஃபுல், do less trades. Wish you all the best. We'll meet next week Monday. Thank you everybody. Have a nice day and nice week. Welcome sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Welcome.